இந்த கைது நடவடிக்கையை பார்த்தெல்லாம் எனக்கு எந்த பயமுமே கிடையாது. நானே வரமாட்டேன்னு சொன்னாலும் இவங்க விட மாட்றாங்க. அப்படியே கொத்தா தூக்கிட்டு போய் தஞ்சாவூரில் உட்கார வச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒருத்தர் பேசியிருக்கார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் என்னென்னா, தஞ்சாவூரில் ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. அந்த இடத்துல தான் மேடையை போட்டு ஒரு உரையை ஆற்றியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தஞ்சாவூருக்கு நான் வர்றது வந்து சகஜமான விஷயந்தான், ஆனால் இப்போலாம் தஞ்சாவூருக்கு வர்றது வந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி மாற்றிடுறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசண்டாக பார்த்துருப்பீங்களே ஒரு கைது நடவடிக்கை, அதிலிருந்து தான் இந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, நானே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இவங்க கேட்க மாட்றாங்க. கும்பலாக அப்படியே போலீஸ் படையோடு என்னை கொண்டு போய் தஞ்சாவூரில் உட்கார வச்சிடுறாங்க. இந்த கைது நடவடிக்கையெல்லாம் நான் எப்போவுமே பார்த்து பயந்ததே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லை, தஞ்சாவூரில் குறிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து தான் பேசணும். இப்போ முன்னாடியெல்லாம் நான் பேசி மாட்டுறதை விட ஆப்போசிட்டில் உட்காந்து கீழே இருக்கிறவங்க பேசி மாட்டி விட்டுறாங்க. அதனால் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் போல் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். கடந்த 3 மாதங்களை பார்த்தீங்கன்னா 4 முறை இந்த தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு நான் வருகை தந்திருக்கிறேன். அப்படியே நான் வரலைனாலும் இந்த அரசு என்னை கைது செஞ்சு அவங்களே என்ன இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. 2 வாரம் முன்பு என்ன நடந்தது என்பதை நீங்கள் அத்தனை பேரும் பார்த்துருப்பீங்க. 3ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் எங்கே பேசினாலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். நாம பேசுறதுனாலும் பரவாயில்ல, கீழேருந்து பேசி நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள் என்னை மாட்டி விட்டுருக்கிறார் சில வார்த்தைகள் எல்லாம் கூறி. அதற்கும் நான் தான் பொறுப்பேற்க வேண்டும். பரவாயில்ல, இந்த கைது நடவடிக்கைக்கெல்லாம் பயந்தவன் கிடையாது இந்த உதயநிதி என்பதை இந்த அரசுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக பேசின எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அரசாங்கம் சர்க்கார் நடத்துகிறாங்களா இல்லை சர்க்கஸ் நடத்துகிறாங்களான்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த மக்கள் மேலேயோ ஆட்சி மேலேயோ இதெல்லாம் எந்த கவலையும் கிடையாது. குறிப்பாக சொல்லணுன்னா சிஎம் இருக்கார் பாருங்க, அவருக்கு எந்த கவலையுமே கிடையாது. இந்த ஆட்சியே ஒரு வீணா போன ஆட்சி அப்படிங்கிற மாதிரி தாக்கி பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அமைச்சர் பெருமக்கள், ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் மக்கள் பிரச்சனை பேசுவதற்கு வரல. அவங்களுக்கு தேவையெல்லாம் அன்னைக்கு ஒரு 4 ரீல்ஸ். இவங்க சர்க்கார் நடத்துறாங்களா இல்ல சர்க்கஸ் கம்பெனி நடத்துறாங்களான்னு கேட்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அரசினுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இதையே கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. போன 5 வருஷம் நம்முடைய கழக தலைவர் அவர்கள், நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்முடைய தமிழ்நாட்டை கொண்டு வந்தாங்க. 11.19% வளர்ச்சியோடு இந்தியாவில் டெவலப்பிங் ஸ்டேட்ல நம்பர் 1 ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருந்தது. இன்னைக்கு அதை கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளிட்டாங்க. இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஒரு டம்மி அரசாங்கமாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பின்னாடி இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, தள்ளிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனை பற்றியும் இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு கவலை கிடையாது. அதே கல்யாண நிகழ்ச்சியில், கல்யாண மேடையில் திமுகவை சேர்ந்த துரை சந்திரசேகரன் அவர்கள் ஒன்று பேசியிருக்கார். அதை கேட்டதுக்கப்புறம் நீங்களே பாருங்களேன். அதாவது இவர் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே தான் வந்து அமைதியாக இருப்பாங்களாம், கொஞ்சம் கட்டுப்பாடோடு பேசுவாங்களாம். வெளியே வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் கவலையே கிடையாது. அமைச்சர், சபாநாயகர், முதலமைச்சர் யாருக்குமே மரியாதை கிடையாது. இந்த ஆண்கள் அமைச்சர்களாக இருக்காங்க அப்படின்னா அவன் இவன் அப்படின்னு பேச வேண்டியதான். பெண்கள் அமைச்சர்களாக இருக்காங்க அப்படின்னா அவன் இவன் பேச வேண்டியதான். அதுலேயும் குறிப்பாக ஒரு அமைச்சரை பார்த்து வாடி போடின்லாம் பேசியிருக்காரு அந்த பேட்டியில். அதை நீங்களே பாருங்க. விஜய் வந்து இவரும் திருப்பி கும்பிடாது. அன்னைக்கு நான் கும்பிடக்கூடாதுங்கிறது என்னோட எண்ணம். நான் விட்டுறக்கூடாது காலம் அப்படின்னா இவர் அவர் கும்பிடுதான். இவர் கும்பல, அதான் கலைஞர் பேர கும்பல. நாங்கள் யாரும் அசையலை, வந்து உக்காந்தான். ஆளு மூட விட்டாயிட்டான். 2 பேரும் ஒன்றுமே தெரியாத மாதிரி போனாங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா, இவ்வளவு கஷ்டத்தை நமக்காக ஏற்றுக்கிட்டாரு. டெல்டா மாவட்டத்து விவசாயிகிட்ட தானே அவரை போய் என்ன பண்ண போகிறான், கைதெல்லாம் பண்ணான். உள்ளே போய் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா இந்த 4-5 மந்திரி எழுந்திருக்கிறது எனக்கு அருமையாக, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த நிர்மல்குமார் என்ன பண்ணால், இந்த கரூர் கம்பெனி அப்படின்னா, ஐயோ சாரி கரூர் முன்னாள் அமைச்சர் அப்படின்னா,
உடனே நம்ம தலைவர் எழுந்திரிச்சாரு, அனுமதி கொடுத்தா. சங்கிய அமைச்சர் அப்படின்றாரு பாருங்க, ஆடிப்பட்டாங்க. சங்கியம் சாரி சட்ட அமைச்சர் அவர்களே அப்படின்னாரு பாருங்க. அவன் சபாநாயகர் இப்படி தலையை ஆட்டினான். சரி முடிஞ்சிச்சு, வெளுத்து எடுத்துட்டார். நான் பேசும்போது மாமான்னு தான் சொன்னேன். அவனு என்ன நினச்சிட்டாங்க, பொட்டு மாமான்னு சொல்ல போகிறாருன்னு நினச்சிட்டு அதெல்லாம் அந்த வார்த்தையே அன்பார்லிமெண்ட் வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது, ஜீவோ இருக்கா, அந்த துணை சபாநாயகர் அநியாயம் பண்ணி அதை நான் என் மாமாவே எடுக்க போறேடா, என் மாமாடா அவர் அப்படின்னு. எனக்கு தெரியாது உங்கள் உறவுலாம். இது மாதிரி சட்டசபை என்பது ஒரு அசிங்கமான களமாக இருக்குது. அதில் நம்முடைய தம்பி அவர்கள் மிக சிறப்பாக ஒவ்வொரு அவர் ஆரம்பத்திலேருந்து சின்ன பையன், இவர் என்ன அனுபவம் இல்லாதவர், இவர் எப்படி எதிர்கட்சி தலைவராக இருப்பார்னு பல பேர் விமர்சனம் பண்ண காலத்தில் மிக அற்புதமாக அப்படி முதல் பேச்சே முடிச்சு. அதிலிருந்து இன்னைய வரலையும் போயிடுச்சு. எனக்கே ஒரே ஒரு வருத்தம் அருமை தம்பி டிஆர்பி ராஜா, அருமை சகோதரர் மகேஷ் இல்லாததான் அந்த சட்டமன்றத்தில் பல பேர் இருக்கோம். நான் பல பேர் ஜெயிச்சிருக்கோம், 59 பேர் ஜெயிச்சிருக்கோம். இந்த 2 பேரும் வந்திருக்கணும் இந்த காலகட்டத்தில். ஐயோ, இந்த கீர்த்தனான்னு ஒரு மந்திரி படுத்துகிற பாடு பெரிய பாடாக இருக்கு. நீ செஞ்ச சத்தியமாக நான் எனக்கு கடுப்பு வேறு வழி இல்லையா. நம்ம செஞ்சதை அவன் சொல்கிறான், நாங்கள் தான் அதை திறந்தோம். ஏன்னா 100 நாளில் என்னடிச்சு திறப்பான்னா அது சொல்கிறான். அவருடைய சாதனையெல்லாம் அவன் எடுத்துக்கிறான். இந்த பள்ளிக்கல்வி மந்திரி எவ்வளோ பெரிய அழகாக இருந்தார். அவரை பார்த்தா அங்கே ஒரு ராஜ்மோகன் ஒரு பையன், ஐயோ சாமி நம்மளால் தாங்க முடியல, அவ்வளோ டைலாக் விட்றான் பாட்டுக்கு. எல்லாத்தையும் அணைச்சி தமிழில் பேசி ஒரு வித்தியாசமான சட்டமன்றம்.